ஒரு ஆணுக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால் அவனுடைய ஆண்குறி பெரிதாகிறது, நீளமாகிறது, கொஞ்சம் பருமன் கொஞ்சம் அதிகமாகுது, அப்புறம் கொஞ்சம் நீளமாகவும் ஆகிறது. அதே போல் தான் ஒரு பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அவளது பெண்குறியில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா, அவளுடைய பெண்குறி இன்னும் ஆழமாகிறது. இன்னும் ஆழமாக அது உள்ளுக்குள்ளே நீளமாகும், உள்ளுக்குள்ளே நீளமாகும். அதோட சுற்றளவு கொஞ்சம் பெருசாகும், சுற்றளவு கொஞ்சம் விரிந்து கொடுக்கும். இந்த உடல் அந்த அந்த ஒரு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெண்ணுக்குள் அந்த பெண் குறிக்குள் ஏற்படுகிற ஒரு மாற்றம் என்பது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்குது. ஒரு ஆணுக்கு எப்படி ஆண்குறி நீளமாகுதோ, அவருடைய பருமன் சுற்றளவு அதிகமாகுதோ, இரத்த ஓட்டம்லாம் வேகமாக பரவும்போது அந்த ஆண்குறியில் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. நீளம் அதிகமாகுது, அது மாதிரி பருமனும் அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு பெண்குறிக்கு ஆழம் அதிகமாகுது, பெண்குறியோட ஆழம் கொஞ்சம் அதிகமாகுது. அதே மாதிரி அதோட சுற்றளவும் சுற்றளவு கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குது. இது பெண்குறிக்குள் நடக்கின்ற ஒரு மாற்றம். காம உணர்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் பெண்குறிக்குள் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு எனது யூகமாக இருக்கிறது. பெண்குறி விரிந்து சுருங்குகிற தன்மை உடையதாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து. எப்படின்னா இப்போ குழந்தை பிறக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய குழந்தை பிறக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்குறி விரிந்து கொடுக்கறது. அப்போ பெண்குறியோட அதோட தன்மை என்னென்னா, விரிந்து கொடுக்குற தன்மை இயல்பாகவே அதுக்கு இருக்குது. அது உடலுறவு அந்த காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பெண்குறி அதுக்கு தகுந்த மாதிரி அது விரிந்து கொடுக்கறது. கொஞ்சம் ஆழமும் அதிகமாக உள்நோக்கி அந்த மாற்றம் ஆழம் அதிகமாகுது. அதாவது உள்ளுக்குள் அது நீளம் அதிகமாகிறது. இப்போ இந்த மாற்றம் என்பது காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அது பெண்ணுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். காம உணர்ச்சி ஆண்களுக்கு எப்படி காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது ஆண்குறிக்குள் இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த ஆண்குறி விரைச்சி நிற்குது, நீளமாகுது, கொஞ்சம் பருமனும் அதிகமாகுது. இது இரத்த ஓட்டம். அதாவது பெண்குறிக்குள்ள அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பெண்குறிக்குள் இரத்த ஓட்டம் பரவுகிறது, வேகமாக பரவுகிறது. அப்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் பெண்குறியின் உள்நோக்கிய நீளம் என்பது கொஞ்சம் அதிகமாகுது. அதோட விரிந்து கொடுக்கிற தன்மையும் கொஞ்சம், அதோட சுற்றளவும் கொஞ்சம் பெரிதாகிறது. ஒரு ஆண்குறியை எதிர்பார்த்து அந்த பெண்குறி அது போன்ற ஒரு மாற்றத்தை தன்னிடத்தே நிகழ்த்துகிறது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பெண்ணிற்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பெண்குறி விரைத்து போகலாம், விரைத்து புடைத்து அது மாதிரி ஆகலாம். புடைத்து ஒரு சிறிய துடிப்பு துடித்து அது கொஞ்சம் அடங்கலாம், மீண்டும் திமிரி துடிக்கலாம். அந்த பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெண் குறிக்குள் ஏற்படுகிற ஒரு மாற்றமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருத்தமாக தான் இருக்கும். புரிந்து கொள்கிற அளவில் தான் இருக்கும். ஒரு ஆணால் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்குறியில் அல்லது பெண்ணிடம் காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த பெண்குறியில் ஏற்படுகிற மாற்றம், பெண்ணிடத்தே ஏற்படுகிற அந்த மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆணுக்கு என்ன மாதிரி மாற்றம்லாம் ஏற்படுதோ அது பெண்ணிடத்தே எப்படி ஏற்படும், இந்த புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் என்பது ஏன்னா இப்போ பெண்ணுக்கு காம உணர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா என்னென்னா, நம்ம சும்மா ஏதோ உதட்ட கடிப்பாங்க அப்படி ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்களும் இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நான் அது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் இதை யூகிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி புரிதல் ஏற்படுகிறது.